அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு வால் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வீட்டில் எழுதின வேஸ்ட்டான ஒரு நோட் புக்கு இருந்தால் போதும், அழகாக செஞ்சிடலாம். அது வந்து லாங் சைஸ் நோட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இந்த மாதிரி ஷார்ட் நோட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல சின்ன சைஸில் வரும். ஏதோ ஒரு நோட்டு, தேவையில்லாத நோட்டு எடுத்துக்கோங்க. ஃபெவிகால், அடுத்து வந்து அக்ரிலிக் பெயிண்ட், உங்களுக்கு பிடிச்ச கலர். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறதுனால பிளாக் கலர் பெயிண்ட். இந்த 3 பொருள் இருந்தால் போதும், அழகாக செஞ்சிடலாம். அதுக்கு பேப்பரை வந்து கிழிச்சிட்டு இந்த மாதிரி கம்பி வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த கம்பி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் பிடிச்சிட்டு அப்படியே அந்த பிடிச்ச இடத்த ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் அந்த கம்பியை சுற்றிட்டே வந்தீங்கன்னாக்கும் பேப்பரில் ஸ்டிக்கு மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் வந்து வராது, நீங்கள் கையை விட்டுட்டாலும் திருப்பியும் வந்துடும். நீங்கள் வந்து கையில் பிடிச்சிட்டு ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கனாக்கும் ஒரு 4வது 5வது தடவை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து 4-5 பேப்பர் இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். அடுத்து வந்து வர வர இந்த மாதிரி அழகாக நல்லா சூப்பராக தின்னாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நான் பேப்பரை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு எந்த மாதிரி மாடலில் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பேப்பர் தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு 30 பேப்பர் அந்த மாதிரிக்கு நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து மூணு எடுத்துகிட்டு நம்ம சுற்ற போகிறதுனால 3 எடுத்துகிட்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபெவிகால் காய லேட் ஆகும் இல்லையா, அதுக்காக என்கிட்ட டபுள் டேப் இருந்ததுனால நான் டபுள் டேப் ஒட்டிக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட இல்லையாட்டி கண்டிப்பாக டபுள் டேப்பு தேடாதீங்க. ஃபெவிகால் வச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே ஒட்டிடும். இப்போ நான் வந்து ஃபெவிகால் டபுள் டேப்பை பின்னாடி ஒட்டிட்டு இதுக்கு மட்டும்தான் ஒட்டிக்கிறேன். ஆனால் நான் வந்து திருப்பி இந்த டபுள் டேப் ஒட்டினதுக்கு பிறகும் நான் வந்து ஃபெவிகால் வந்து ஒட்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் இந்த ரோல் பண்ணி இந்த பேப்பரில் ஸ்டிக் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிட்டாலே போதும், அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து மேலே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற நோட்டு, அதை வச்சு ஒரு சூப்பரான வீட்டுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மிரர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மிரர் ஸ்டோனை நான் வந்து மேலே ஒட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் மிரர் ஸ்டோன் இல்லையாட்டி பரவாயில்லை, வேறு ஏதாச்சும் டெக்கரேஷன் ஐட்டம் இருந்தாலும் ஒட்டிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து வீட்டில் சுகத்தில் மாட்டுறப்ப ரொம்ப அழகாக, ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.